இப்ப ஸ்னேகாவுக்கு எல்லாமே இவன்தாங்கிற அதிகாரப்பூர்வமா இல்ல பேசிட்டு போறா. அப்ப மகேஷ் சகாப்தம் முடிஞ்சு கமலேஷ் காண்டம் ஆரம்பமா? மகேஷ் கிட்ட இருந்தா அவன் கை விட்டுட்டான். அப்புறம் கமலேஷ் கிட்ட போனா கமலேஷ் கிட்ட ஒண்ணும் கிடைக்கல போல இருக்கு. அதான் புளியம் கொம்பா பார்த்து ஈஸ்வரனை புடிச்சிட்டா. நீங்களா உருப்பட வேடா. குழந்தைய கட்டுனது யாருன்னு விசாரணை பண்ணிக்கின்னு போலீஸ் இன்னும் இங்க ஏரியால சுத்தி இருக்கிறாங்க. அப்படியா? என்ன ஆண்டி நகையை பார்த்துட்டு அப்படி வாய் பழக்கிறீங்க? தம்பி, இந்த நகையெல்லாம் எத்தனை சவரன் இருக்கும்? என்ன ஒரு 40 சவரன் இருக்கும், அவ்வளவுதான். 40? இப்ப சவரன் விக்கிற விலையில ஒரு நகை கடையவே கொண்டாந்து இறக்கிட்டீங்களே, நீங்க தான் சொக்க தங்கம். நீங்க சொல்றீங்க ஆண்டி, ஆனா ஷோபா கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் காணோம். அவ முகமே எப்பவும் அப்படித்தான், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அம்மா பின்ன என்னடி, 40 ரூபாய் கூட இப்ப நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல கிடையாது. 40 சவரன் ஒருத்தர் கொண்டு வந்து குடுக்கறாரு, முகத்தை பாறை மாதிரி வச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எதுக்கு? என்ன ஷோபா இப்படி கேட்ட? நம்ம கல்யாணத்துக்காக தான். உனக்கு தராம வேற யாருக்கு தர போறேன்? எனக்கு வேண்டாம். என்னடி இப்படி பட்டுன்னு சொல்லிட்ட? இருங்க மாப்பிள, வாடி வாடி, கொஞ்சம் இருங்க, வந்துடுறோம். ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள வேண்டான்னு சொல்லு, அத நான் தாங்கிக்கிறேன். ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி நகை வேண்டான்னு சொல்றியே, மாப்பிள என்ன நினைப்பாரு? அவர் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலை இல்ல. எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, அதை நான் யாருக்காவும் எப்பவும் மாத்திட்டு இருக்க முடியாது. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. என்னடி உன்னை நான் பெருசா புரிஞ்சுக்கிறது? முதல்ல நான் கிச்சாவை காதலிச்சேன். அவர் கூட தான் என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ணேன். அது முடிஞ்சு போன கதை. அவர் இறந்த பிறகு அவர் நினைப்பாவே இருந்த என்ன தமிழ் வந்து மாத்திட்டாரு. என்ன மாத்தினாரு? ஏன் மாத்தினாரு? மேல சொல்லு. இப்ப மறுபடியும் என் மனசை மாத்திண்டு எப்படிமா என்னால ரஞ்சன் கூட வாழ முடியும்? வாய மூடுறே. பிகினிங்ல டெய்லர் கடைக்கு வேலைக்கு போனேன். அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் கம்பெனில துணி தைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ கிரானைட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தான் இதுவும் ஒரு வேலை. எங்க சம்பளம் அதிகம் கிடைக்குதோ வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர மூலையில உட்கார்ந்துட்டு அழுதுகிட்டு இருக்க கூடாது. காலம் பூரா ஒய்ஃபாவே வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா லைஃப்ல முன்னேற்றம் கிடையாது. ஆம்பளைங்களை எப்படி பயன்படுத்திக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்டி. அதான் என்னுடைய பாலிசி. கற்போட ஒருத்தனுக்கு மனைவியா வாழ்ந்தா போதும், அதுதான் ஏன் பாலிசி. சரிதான் போடி. என்னடி பெரிய இன்சூரன்ஸ் பாலிசி? இத்தனை நாள் ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப முரண்டு பண்ணா என்னடி அர்த்தம்? தமிழ் அருணா ஒண்ணு சேரணும்னு தான் நான் இந்த முடிவு எடுத்தேன். அது நல்ல முடிவு தானே, இப்ப ஏன் தடுமாறுற? இந்த ரஞ்சன் செய்யறது எல்லாமே எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏய் அடிமடியிலேயே கை வச்சிடாதடி. ரஞ்சன் பணக்கார வீட்டு பையன், வசதியா வாழ்ந்தவன், கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருப்பான். இந்த தமிழும் கிச்சாவும் அழுக்கு பசங்க. ரஞ்சன் பசையுள்ள பார்ட்டிடி. அந்த பசை நம்ம உடம்பு பூரா ஏறணும். என்ன காலவாரி விட்டுறாதடி. 40 சவரண்டி, 40. ஏமா என்ன இப்படி கட்டாயப்படுத்துற? ஏன் தலையெழுத்து உன்னை கட்டாயப்படுத்துற? என் வாயை புடுங்காத, வா வாடி. நான் சொல்றது மாப்பிள, தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. உட்காரு. ஐயோ பரவாயில்ல ஆண்டி, ஷோபாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ்டு தானே. 40 சவரனை கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளவு லேஸ்ல நான் விட்டுருவேனா? சோபா உங்களுக்கு தான், நீங்க அவளுக்கு தான். அப்ப ஷோபாவை நாளைக்கு நான் வெளியில கூட்டிட்டு போலாமா? நாளைக்கு என்ன, இன்னைக்கே அழைச்சிட்டு போங்க, இப்பவே அழைச்சிட்டு போங்க. வேணும்னா நானும் கூட வரேன். ஐயோ ஆண்டி, என்ன இவ்வளவு வேகமா இருக்கிறீங்க? சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிங்க மாப்பிள. ஏய் எழுந்து போடி. இல்ல ஆண்டி, எனக்கு வெளியில வேற வேலை இருக்கு, நாளைக்கு கூட்டிட்டு போறேன். சரி. ஷோபாவை மட்டும். அதுவும் சரிதான். மாப்பிள, இந்த 40 சவரம் தானா, இல்ல அங்க எங்கேயாவது வீட்டுல மிச்சத்தை வச்சிருக்கீங்களா? நான் வரேன் ஆண்டி. ஷோபா சிரிக்கலாமே? நீங்க அழகா சிரிக்கிறீங்க. ஏய் நகைய பாருடி, இத பாரு, லோலக்கு போட்டுக்கோ. பெட்ரே. சங்கீதா, என்ன மருந்து வாங்குற வரைக்கும் குழந்தைய பாத்துக்கோங்கன்னு சொன்னா குழந்தைய தனியா விட்டுட்டு வந்திருக்கீங்க? குழந்தையோட பாட்டி வந்தாங்க, அதனாலதான் விட்டு வந்தேன். அத்தை வந்திருக்காங்களா? பரவாயில்லையே, குழந்தை என்னதான் திட்டினாலும் அதுக்கு ஒரு ஆபத்துன்னா
அத்தை ஓடி வந்திருக்காங்க. அத்தை மனசுலயும் ஈவிரக்கம்லாம் இருக்கு. சரிம்மா, ரொம்ப தேங்க்ஸ். சரிங்க. நீங்களா? என்ன நீங்களான்னு வாய புடக்குற? பாட்டி பேர பிள்ளைய பார்க்க வரக்கூடாதா? ஆமா, உனக்கு என்ன திமிரா? குழந்தைய என்ன பண்ண? அதுக்கு குளிர் காய்ச்சல் வந்துருச்சாமே, எமர்ஜென்சி வார்டுல சாக கிடந்துச்சாமே, எல்லாம் நர்ஸ் சொன்னா. என் குழந்தைக்கு என்ன, உங்களுக்கு என்ன? உங்களை யாரும் இங்க கூப்பிடல. அது ஏன் பேத்தி, ஞாபகத்துல வச்சுக்கோ. அதுக்கு ஏதாவது ஒண்ணுனா தகவல் சொல்ல வேண்டாமா? நீ வாட. குழந்தைய தூக்காதீங்க. ஏய், என்னடி உனக்கு திமிரா? என் பேத்தி என் கனவுல வந்தா. ஆஸ்பத்திரியில இருக்கிறதா கனவு கண்டேன். சம்மந்திக்கு போன் பண்ணி விசாரிச்சா நெசமாவே பேத்தி ஆஸ்பத்திரியில இருக்கா. பதறி அடிச்சு ஓடி வந்தேன். நீ என்னடா குழந்தைய தொட விட மாட்டேங்கிற? குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அனாவசியமா இன்ஃபெக்ஷன் ஆகும், யாரும் தூக்க கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. என் பேத்திய நான் தொட்டா எந்த இன்ஃபெக்ஷனும் வராது. குழந்தைய கொண்டா. வேண்டாம் சொல்றேன்ல. அடடே, வாங்க சம்பந்தி, அதுக்குள்ளேயும் வந்துட்டீங்களா? பாருங்க சம்பந்தியம்மா, குழந்தைய தொடக்கூட விட மாட்டேங்கிற. என்னாச்சு? துக்கம் தாங்கல. இந்த குழந்தைக்கு போய் வாய் மூடி. ஏய், குழந்தைய கொண்டா. முடியாது. பாருங்க சம்பந்தியம்மா, குழந்தைய கொடுக்க மாட்டேங்கிறா. ஏய், குழந்தைய அவங்க கிட்ட கொடு. அந்த குழந்தைக்கு அவங்களும் பாட்டி தானே, அவங்களுக்கும் பாசம் இருக்குல்ல. குழந்தைக்கு ஆபத்துன்னு உடனே ஓடி வந்துட்டாங்க பாத்தீங்களா? ஆபத்தா? அப்படின்னா என்னால தாங்க முடியலம்மா. இந்த குழந்தைக்கு போய். ராதா, வாய் மூடி. இங்க பாருங்க, குழந்தைக்கு ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஜுரம் அவ்வளவுதான். ஐயோ, நீ ஏன் அழற? ஏ செல்வி, ஏண்டி முழு பூசணிக்காய் மறைக்க பாக்குற? அவங்க யாரு? பாட்டி தானே, உண்மையை சொல்லு, அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். என்ன உண்மை? குழந்தைக்கு வைரல் ஃபீவர், அவ்வளவுதான். அதான் உண்மை. போதுமா? ஐயோ கடவுளே, இப்படி புழுகுறாங்களே. உண்மைக்கு காலம் இல்லையா? ஏய் ராதா, ஓவர் பண்ண உதப்படுவேன். போடி வெளியில. உண்மையை சொல்லலனா என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. ஏய், நீ இப்ப இங்க வெளியில போல, ஓ மண்டையை நான் உடைக்க போறேன் பார். போறேன், ஆனா குழந்தைய கடைசியா ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு போறேன். இனிமே நான் அவனை எங்க பார்க்க போறேன்? தேவி செல்லம், நீ சாமி கிட்ட போயாவது சந்தோஷமா இருடா. நான் வரேன். ஏய், ஏய், நில்லே. என்ன நீ குழந்தைய போய் சாமி கிட்ட போ, அது இதுன்னு ஓ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? என்ன இங்க பாருங்க, அவ ஏதோ உளறா. நீ பேசுறதெல்லாம் விபரீதமா இருக்கு. உண்மையை சொல்லு. சொல்லு சொல்லு. என் பேத்திக்கு என்ன? அது வந்து உங்க பேத்திய கடைசியா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. என்ன சொல்ற? அவ சாக போறா. உங்க பேத்திக்கு எய்ட்ஸ். ஏய், ஆய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? நீ அடிச்சதை விட நான் உன்னை பலமாவே அடிச்சிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. நான் வரட்டுமா? அது வந்து குழந்தைக்கு எய்ட்ஸா? அடி பாவி, உன்கிட்ட இருந்துதான் குழந்தைக்கு வந்ததா? என்ன உளறீங்க? ஐயோ, என் மகளை கொல்ல இப்ப என் பேத்தியும். யாரு? நானா? நானா உங்க மகளை கொன்னு? அபத்தமா பேசாதீங்க. அவ பிரசவத்துல இறந்து போனா. ஏய், என் பேத்திக்கு உன் மூலமா தாண்டி எய்ட்ஸ் வந்தது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. என் புருஷன்கிட்ட சொல்லி உன் மேல கொலை கேஸ் போட்டு உனக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன்டி. கொண்டாடி குழந்தைய தொடாதீங்க. கொண்டாடி. குழந்தைய தொடாதீங்க. குழந்தைய கை வச்சு மரியாதையா குடிச்சிரு. குழந்தைய குழந்தைய தொடாதீங்க சொல்றேன்ல. வாய் எடுங்க. Shut up. இது என்ன ஹாஸ்பிடலா இல்ல ரேஷன் கடையா? டாக்டர்மா, இது என் பேத்தி. இந்த குழந்தைக்கு எய்ட்ஸா இருக்குது. ஆமா, குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன். வசதியான ஆஸ்பத்திரியில வச்சு நான் காப்பாத்துறேன். இந்த விஷயத்தை
எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்கல்ல. என் வீட்டுக்காரரு ஒரு வக்கீல். இவன் மேல உங்க மேல ஏன் இந்த ஆஸ்பத்திரி மேல கேஸ் போட சொல்றேன். ஏன் சத்தம் போடுறீங்க? குழந்தைக்கு எய்ட்ஸ்னு அப்பா அம்மாட்ட சொல்லியாச்சு. எல்லா உறவு முறைக்கும் சொல்லணும்னு எந்த சட்டமும் கிடையாது. என் வீட்டுக்காரர் உங்க மேல கண்டிப்பா கேஸ் போடுவார். தாராளமா போட சொல்லுங்க. இப்ப இடத்த காலி பண்ணுங்க. குழந்தைய நான் தூக்கிட்டு போறேன். விட மாட்டேன். குழந்தை ட்ரீட்மெண்ட்ல இருக்கு. அதை மீறி தூக்கிட்டு போனா அதோட உயிருக்கு நான் பொறுப்பு கிடையாது. அஸ் a டாக்டர் உங்க மேல நான் இப்பவே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன். மரியாதையா இந்த இடத்த விட்டு எல்லாரும் உடனே காலி பண்ணி போங்க. ஆல் ஆஃப் யூ கெட் அவுட். செல்வி நீங்களும் தான் வெளியில போயிருங்க. நான் டாக்டர் நான் இது ஹாஸ்பிட்டல். வெளியில போய் உங்க குழந்தை சண்டையை முடிச்சிட்டு அப்புறமா வாங்க. கெட் அவுட். ஏய் செல்வி, நீ வெளிய வாடி. உன்னை நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஸ்னேகா, கஷாயத்தை குடிமா, ஜுரம் நின்னுடும். எனக்கு வேண்டாம் பாட்டி. சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதம்மா. இந்தா. அதான் வேண்டான்னு சொல்றேன்ல, என்னை விட்டுடு. என்னம்மா நீ? என்ன பாட்டி, என்னாச்சு? ஜுரம் அடிக்குதுப்பா. ராத்திரி பூரா தூங்காம புலம்பிக்கிட்டே இருந்தா. அப்படியா? ஆமா, ஹை ஃபீவரா இருக்கு. நீங்க ராத்திரி என்கிட்ட சொல்ல? உனக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதேன்னு நினைச்சேன். என்ன திடீர் ஜுரம்? சாப்பிட்டது எதாவது ஒத்துக்கலையா? குழந்தை காயத்ரி பத்தி நினைப்பு, கவலை. அதுவும் இல்லாம நேற்று யார் வீட்டுக்கோ போயிட்டு வந்தா. வந்ததும் தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு ஒண்ணுமே பேசாம ரூம்ல கதவு சாத்திக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டான். எனக்கு ஒண்ணுமே புரியல தம்பி. ஸ்னேகா, are you all right? அழாத ஸ்னேகா, ஜுரம் அதிகமாயிடும். நான் சாகரத்தை பத்தி கூட கவலைப்படல கமலேஷ். ஆனா அதுக்கு முன்னால என் காயத்ரி என்ன கடிச்சிருவாளா? கமலேஷ், உங்களுக்காவது காயத்ரி பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சுதா? அது அது இல்ல. காயத்ரி அவ உயிரோட இருக்காளா இல்லையானே எனக்கு தெரியலையே. அப்படியெல்லாம் பேசாதம்மா. பாட்டி, குழந்தைல எல்லாம் ஊமையாக்கி பிச்சை எடுக்க வைக்கிறாங்க, அடிச்சு உதைக்கிறாங்க பாட்டி. ஒருவேளை என் காயத்ரிக்கும் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருந்தா? அப்படியெல்லாம் எதுவும் நடக்காது. அப்படியெல்லாம் நடக்காதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? முடியாதுல்ல? நீங்க பேசாம இருங்க. நான் பெரிய பாவி. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். என் அம்மா என் மேல உயிரியே வச்சிருக்கா. ஆனா நான் பாட்டுக்கு அவளை விட்டுட்டு வந்துட்டேன். அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படல. ஆனா அம்மா எவ்வளவு துடிச்சு போயிருப்பா, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா, வயிறு எரிஞ்சிருப்பா. இப்ப என் காயத்ரியை காணாம நான் தவிக்கிறேனே, இதே மாதிரி தானே அம்மாவும் தவிச்சிருப்பா. அதான் அம்மா விட்ட சாபம் தான் இது. நான் அம்மாக்கு செஞ்ச பாவம் தான் இப்ப என்னைய திருப்பி வந்து அடிச்சிருக்கு. எனக்கு இந்த தண்டனை தேவைதான். கடவுளே முருகா, நான் என்ன சொல்லுவேன்? எந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுக்கும் இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. ஸ்னேகா, தயவு செஞ்சு அழாத. காயத்ரி எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். என் மேல இப்ப இறக்கப்படுறதுக்கு உங்களை தவிர வேற யாருமே இல்ல. மத்தவங்க எல்லாரும் என்னை ஏமாத்திட்டாங்க. நீங்க மட்டும் தான் இருக்கீங்க கமலேஷ். ஓகே ஓகே, எமோஷன் ஆகாத. காயத்ரி நல்லா தான் இருக்கா, பத்திரமா சந்தோஷமா தான் இருக்கா. என்ன சொன்னீங்க? இல்ல, காயத்ரி பத்திரமா சந்தோஷமா தான் இருப்பான்னு சொல்ல வந்தேன். ஸ்னேகா, அவ எங்க இருந்தாலும் நான் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறேன். போதுமா? நீ கவலைப்படாத. ஓகே? கோவையிலிருந்து வந்த சிறுமிகள் கடத்தல். அப்பாடா, நாம தப்பிச்சோம். லக்ஷ்மிமா, ஏய், இவ்வளவு எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த? நான் எங்க அழைச்சிட்டு வந்தேன், அவளே என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கா. என்ன விஷயம்? என்னம்மா எப்படி கேக்குற? உன் வீட்டு குழந்தைய கடத்திட்டு ஷூ, அதெல்லாம் முடிஞ்சு போட பழைய கதை. இப்ப எதுக்கு அதெல்லாம் பேசுற? உனக்கு தான் அது பழசு, எனக்கு ரொம்ப ரவுசு. குழந்தைய கட்டினது யாருன்னு விசாரணை பண்ணிக்கின்னு போலீஸ் இன்னும் எங்க ஏரியாவில சுத்தின்னு இருக்கிறாங்க. அப்படியா? பின்ன உன் பேரை என் வாயில இருந்து விட்டான்னு வையி, கடலூரோ வேலூரோ பாளையங்கோட்டையோ எந்த ஊருக்கு போற, எல்லா ஜெயிலையும் நம்ம பசங்க தான். அலமேலு, என்ன இவ இப்படி பயமுறுத்துறா? தர்மமோ கருமமோ அசிங்கத்தை மிதிச்சு ஆத்துக்குள்ள வந்துட்டோம்.
சீக்கிரமா அலம்பி அனுப்புங்க. என்ன பண்ணணுங்கிற? அவ என்ன கேக்குறாளோ கொடுத்து அனுப்புங்க. அவ ஒண்ணும் கேட்கவே இல்ல, நீயே ஏன் போட்டு கொடுக்கற? கேட்க தானே வந்துக்கிறான். 50,000 கொடுங்க. அடி பாவி, இத்தனோடு குழந்தைய கடத்தினதுக்கு 50,000மா? லட்சுமி அம்மா, விலைவாசி எல்லாம் ரொம்ப ஏறி போய் கிடக்கிறது. அலமேலுமா, நீ ஏன் கட்சி அவ கட்சியா? அதனே இத பாருமா, நாங்கெல்லாம் ரொம்ப ஏழைங்க, ஏதோ கூட்டி குறைச்சு கேளு. அதுவும் இல்லாம இவ ஏற்கனவே என்கிட்ட பணம் வாங்கிட்டு போயிருக்கா. சரி சரி, இப்ப குடுக்கறத கூட. இப்ப என்கிட்ட 10,000 தான் இருக்கு. சரி சீக்கிரம் கொண்டா. இவள சலிப்பு வேற இவளுக்கு. ச்சே, எல்லாம் உன்னால வந்து தண்டு செலவு. ஏன் அப்படி சொல்ற லட்சுமி அம்மா? அந்த ஸ்னேகாவையும் வைதேகியும் நம்ம எப்படி எல்லாம் அலற வச்சோம். ராத்திரி எல்லாம் தூக்கம் இல்லாம, சாப்பாடு இல்லாம, தண்ணி இல்லாம பைத்தியக்காரங்க மாதிரி அலைஞ்சாலுங்கல்ல. அதுக்கு நீ குடுக்கற இந்த 10,000 கம்மி தான். ஆமா, நீ சொல்லுவ. உனக்கு என்ன? வா வேற இந்த பணத்தை புடி. இதுதான் கடைசி பணம். இனிமே பணத்தை கேட்டுட்டெல்லாம் இங்க வரக்கூடாது. போ வெளியே. ஐயோ, யாரோ வராங்க போல இருக்கு. போ வெளியே, சீக்கிரமா போ, அப்புறமா பாப்பேன். யார் வந்து? நீயா? ஆமா, யார் இந்த பொம்பளை? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ எதுக்கு இங்க வந்த? வைதேகி மாமே பார்க்கணும். ஆமா, இத்தனை நாளே அந்த கேசவன் வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தா. இப்ப அவன் ஓடிட்டான். நீ அடுத்த வாரிசா? அவளுக்கு பெரிய விஐபின்னு நினைப்பு. ஒவ்வொருத்தரா வீட்டுக்கு வர வைக்கிறா. வாங்க கமலேஷ், எப்போ வந்து? இப்பதான். காஃபி. எனக்கு காஃபி இல்லையா? நீங்க வந்திருக்கேள்னு எனக்கு தான் ஜோசியமா தெரியும். இங்க வந்தும் உன் திமிர் அடங்கல. இதை நீ குடி, நான் அப்புறமா குடிக்கிறேன். என்ன விஷயம் கமலேஷ்? ஏன் மாமி, நீங்களும் ஒரு பொண்ணுக்கு அம்மா தானே? தாய்ப்பாசனா என்னன்னு தெரிஞ்சவங்க தானே? நீங்களும் இப்படி பண்ணலாமா? எப்படி? நீங்க குழந்தைய காப்பாத்தி ரோஜா கிட்ட விட்டுருக்கீங்க. இதெல்லாம் சரியில்லை மாமி. அங்க அவ சாப்பிடாம தூங்காம துடிச்சிட்டு இருக்கா. ஸ்னேகா பாவம் மாமி, வயிற்றுல குழந்தைய சுமந்துட்டு ஏக்கத்தோட இருக்கா. பிபி ஏறுது. அவளோட குழந்தை ரோஜா கிட்ட இருக்குன்னு தெரிஞ்சா உடஞ்சே போயிடுவா. அவளுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. இந்த பாவத்தெல்லாம் நான் பண்ண மாட்டேன் மாமி. நான் இங்க வந்ததே உங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு போறதுக்காக தான். அப்படின்னா? இங்க பாருங்க மாமி, நீங்க ஆரம்பிச்சு வச்ச விளையாட்ட நீங்களே முடிச்சு வச்சிருங்க. ரோஜா கிட்ட இருக்க குழந்தைய கொண்டு போய் ஸ்னேகா கிட்ட விட்டுருங்க. இல்ல ஸ்னேகா கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அம்மாக்கும் பொண்ணுக்கும் நடுவில் இருக்க உறவு அருந்துரும். கமலேஷ், தயவு செஞ்சு அப்படிலாம் பண்ணாதீங்க. உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். நான் வரேன். கமலேஷ், பாத்தீங்களா இந்த கூத்த? எவனோ ஸ்னேகாவுக்காக வந்து இவளை மிரட்டிட்டு போறான். இவ எவனோ இல்லையே. இப்ப ஸ்னேகாவுக்கு எல்லாமே இவன்தாங்கிற அதிகாரப்பூர்வமா இல்ல பேசிட்டு போறான். அப்ப மகேஷ் சகாப்தம் முடிஞ்சு கமலேஷ் காண்டம் ஆரம்பமா? ஆமா, அவ உடம்பு பசிக்கு அடுத்த ஆம்பளை ரெடி. மனுஷ ஜென்மங்களா நீங்களா? நாக்குல நரம்பு இல்லாம பேசுறீங்களே. அவ கண்ணுக்கு நம்மலாம் மனுஷியா தெரியல, அவதான் மனுஷி. விஐபி. பாட்டி வந்துட்டியா? நான் பொழைச்சேன். என்ன பாட்டி, ஏதோ அவசரமா பேசணும்னு பொண்ணெல்லாம் தூது விட்டான் பிரேல். ஏதா பண பிரச்சனையா? பணம் வேணும்னா உங்ககிட்டயா கேட்பேன். அதுக்கெல்லாம் வேற ஆள் இருக்கு. இது ஸ்னேகாவை பத்தின பிரச்சனை. ஏன் ஸ்னேகாவுக்கு என்ன? ஸ்னேகா இப்ப ஆளு ரொம்ப மாறிட்டா. புது புது தொடர்பெல்லாம் வருது. எல்லாம் பணக்கார தொடர்பு. ஒரே மர்மமா இருக்கு. ஐயோ, என்ன சொல்றேன் பாட்டி? திடீர்னு ஒரு பெரியவர் வந்தாரு. ஸ்னேகாவை கார்ல கூட்டிக்கிட்டு போனாரு. ஒரு 3 மணி நேரம் கழிச்சு ரொம்ப சோந்தாப்புல வீடு வந்து சேர்ந்தா. சோந்தாப்புலன்னா? ஒவ்வொன்றுக்கும் கோனார் உரையா கொடுக்க முடியும், புரிஞ்சுக்கோ. அவ திரும்பி வந்ததும் அவ கையில பணம், பட்டு புடவை எல்லாம் இருந்தது. அத சாமி கிட்ட வைக்க சொன்னாங்க. வைதேகி, வைதேகி, நான் பேசுனது காதுல விழுந்ததா? இல்ல,
திரும்பி வந்தவ தலையில தண்ணியை ஊத்திக்கிட்டு ரூமுக்குள்ள போய் போட்டுக்கிட்டு காயத்ரி படத்தை வச்சுக்கிட்டு செய்யக்கூடாத தப்ப செஞ்சுட்ட மாதிரி ஓன்னு அழுதான். எங்க போனா என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே புரியல, ஒரே குழப்பம். நான் கேட்ட சொல்ல மாட்டேங்கிறா, நீயாவது வந்து கேளு. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. அவளை பெத்த நாள்ல இருந்து வயிற்றுல நெருப்ப கட்டி தானே இருக்கேன். இப்ப என்ன பண்ணான்னு தெரியலையே. என் நிம்மதி சந்தோஷம் எல்லாம் இவளால போச்சு. என்ன பண்ணி தொலைறது? நீங்க போங்க பாட்டி, நான் பாத்துக்கிறேன். ஆட்டோ ஆட்டோ, கொஞ்சம் நிறுத்துப்பா, நிறுத்து. கொஞ்சம் இரு, வரேன். அடடடடடட, எவ்வளோ பெரிய பங்களா! வீடு கட்டினா இந்த மாதிரி தான் கட்டணும். நம்ம காரு தம்பி சோபா பேர்ல நீலாங்கரையில இடம் வாங்கி போட்டிருக்காருல, அந்த இடத்துல இந்த மாதிரி தான் வீடு கட்ட சொல்லணும். கலவே என்ன பாக்குற? போந்த பக்கம் போன்றேன்ல. டேய் கட்டையில போறவனே, கட்டையில அடிக்கிற வாட்ச்மேன் உத்தியோகத்துக்கு இவ்வளவு குதிக்கிறான். யாரு தெரியலையே. வீடு நல்லா தான் கட்டி. ஏமா இருமா, இப்பதானே நிக்க கூடாதுன்னு துரத்துன. யாருமா நீ? அட இருப்பா, இப்ப உள்ள போனாலே ஒரு பொண்ணு ஸ்னேகா, அவோ ஏன் உறவுக்கார பொண்ணுதான். சரி, அதனால என்ன? அவங்க வெளியே வருவாங்க, பாத்துக்கமா. இப்ப உள்ள போச்சே அந்த பொண்ணோட மாமிதான் நான். மாமாவாவது மாமியாவது, போமா. ரொம்ப நன்றிப்பா. போனா போகுது, ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில சொல்லு. என்ன? இது யாரு பங்களா? யாரு பங்களாவா? ஈஸ்வரன் சார் தெரியுமா? பெரிய பெரிய கம்பெனி வச்சிருக்காரு, அவருடைய பங்களா. பெரிய தொழிலதிபர் ஈஸ்வரன் வீடா இது? இங்க இவளுக்கு என்ன வேலை? அதுவும் இவ்வளவு அலங்காரமா? புடிச்சாலும் புடிச்சா நல்ல புளியங்கொம்பா பார்த்து புடிச்சிருக்கா. செல்வி, சாப்பிடு செல்வி. இப்படி அடம் பிடிச்சினா எப்படி? கொஞ்சம் சாப்பிடு. அவங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து என் குழந்தை என்கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. குழந்தைய சாகடிச்சிருவாங்க. அப்புறம் நானும் உயிரோட இருக்க மாட்டேன். உன் கற்பனையை கொஞ்சம் நிறுத்துறியா? அந்த வக்கீல் வீட்டுக்காரமா இங்க வந்து போட்ட ஆட்டோல உங்களுக்கு தெரியாது. அந்த ராட்சசி ராதா இருக்காளே, அவன் நம்ம குழந்தைக்கு எய்ட்ஸ்ன்னு அந்த அம்மா கிட்ட சொல்றதுக்காக என்ன நாடகமானா தெரியுமா? இதுக்கு உங்க அம்மாவும் உடந்த. பாரு, நீ அழுகிறதுனால எதுவுமே தடுத்துட முடியாது. நீதான் பலவீனமாயிடுவ. அழாம காரியத்தை சாதிக்கணும். என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க புகழ். இப்ப கூட அவங்க எல்லாரும் எங்கேயோ உட்காந்து அதுக்காக சதி திட்டம் தீட்டுறாங்களோன்னு தோணுது. சரி, அப்படியே இருக்கட்டுமே. அவங்க என்ன திட்டம் போட்டாலும் நம்மள மீறி எதுவுமே நடக்காது. எனக்கும் தேவி மேல பாசம் இருக்கு, அது முதல்ல நீ புரிஞ்சுக்கோ. நம்ம குழந்தைய காப்பாத்திடலாம்ல? நிச்சயமா. இந்த காலத்துல எய்ட்ஸ் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லம்மா. அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம். தேவி பொழைச்சிருவாள்ல? நிச்சயமா. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தேவியை நம்ம காப்பாத்துறோம், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எக்காரணத்தை கொண்டும் வக்கீல் கிட்ட குழந்தைய ஒப்படைக்க மாட்டோம். போதுமா? இப்ப சாப்பிடு. அண்ணா அண்ணா, ஒரு ஸ்கூப் நியூஸ், ஒரு பிரேக்கிங் நியூஸ். அலமேலு, வர வர டிவி சேனல் மாதிரி ஆயிட்ட. போறோம். விஷயத்தை சொல்ல வந்தியா இல்ல மத்தியான சாப்பாடுக்காக பில்டப் கொடுக்க வந்தியா? இல்லேண்ணா, நிஜமாதான் சொல்றேன். அந்த தொழிலதிபர் ஈஸ்வரங்கிறது யாரு? அவர் ஒரு விஐபி, அந்த ஏரியாவிலே பெரிய புள்ளி. அம்மா, திடீர்னு அவரை பத்தி எதுக்கு கேக்குற? செத்த வெலா வாரியா சொல்லுங்க, உங்களுக்கு தானே தெரியும். அவர் ஊரு திருச்சி. ஒரு 55 வயசு இருக்கும். ஒரு சம்சாரம், ஒரு மகன், ஒரு மருமகன், ஒரு பேத்தி கூட இருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா, திடீர்னு அவரை பத்தி எதுக்கு இல்லாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க நீ? வைதேகி, மோர் குழம்பு ஊத்து. அவ ஆத்துல நம்ம ஸ்னேகாக்கு என்ன வேலை?
ஏய் எங்க ஊத்துற? சரியா பார்த்து ஊத்து. அண்ணா, அந்த ஈஸ்வரன் வீடு பெரிய கோட்டை மாதிரி இருக்கு. அதுக்குள்ள யாரையும் விட மாட்டேங்கிறா. ஆனா ஸ்னேகா மட்டும் நன்னா அலங்காரம் பண்ணிண்டு ரகசியமா அந்த கோட்டைக்குள்ள போய் கிட்டத்தட்ட 1 மணி நேரமா திரும்பி வரச்சே தலையெல்லாம் கலைஞ்சி ட்ரெஸ் எல்லாம் கலைஞ்சி வரா. என் கண்ணால பார்த்தேன். வைதேகி பிரமாதம். ஏய் மோர் குழம்பு சொன்ன, அதுக்கேண்டி இப்படி முறைக்கிற? லட்சுமி லக்ஷ்மி நீ சுமார், அதானே சொல்ல போறீங்க, அத நானே சொல்லிட்டேன். அந்த ஸ்னேகா இருக்கா? என்னைய என் பொண்ணையும் பத்தி பேசலன்னா உங்களுக்கு எல்லாம் தூக்கமே வராதா? நான் நன்னா தானே தூங்குறேன். இந்த ஊர் ஆம்பளைங்க தூக்கத்தை தாண்டி ஆத்தாளும் மகளும் போட்டி போட்டுட்டு கெடுக்குறீங்க. என்ன கொடுமை இது? சும்மா இருந்தவளை எப்படி சுண்டி வம்பு கெடுக்கிறான் நீங்களே பாருங்க. அலமேலு, ஒரு குடும்ப உருப்பறதுக்கு நீ விடவே மாட்டியா? கண்ணாடி போட்டுக்கிட்டு இருந்தப்ப கடல் கொள்ளக்காரி மாதிரி இருந்த, இப்ப பகல் கொள்ளக்காரி மாதிரி இருக்க. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? அந்த ஸ்னேகா ஈஸ்வரநாத்துக்கு தனியா போயிட்டு வந்தான்னு சொன்னேன். அலமேலு, நாக்கு இழுத்து வச்சு அறுத்துருவேன். பாத்தியா, நீ தான் தப்பா நினைக்கிற. ஏங்க யாருங்க அந்த ஈஸ்வரன்? அவர் ஒரு பெரிய கோடீஸ்வரன். அவ்வளவுதானா? பொம்பளைங்க விஷயத்துல அவரை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஐயோ, என்ன சொல்றேன்? அதானே பார்த்தேன். அந்த ஸ்னேகா அங்க போறச்சியே நினைச்சேன். என் பொண்ணை பத்தி தப்பா பேசினேன், உங்களை உசுரோட விட மாட்டேன். அவன் நடத்தைய தானடி சொன்னேன். மகேஷ் கிட்ட இருந்தா அவன் கை விட்டுட்டான். அப்புறம் கமலேஷ் கிட்ட போனா கமலேஷ் கிட்ட ஒண்ணும் கிடைக்கல போல இருக்கு. அதான் புளியம் கொம்பா பார்த்து ஈஸ்வரனை புடிச்சிட்டா. நீங்களா உருப்படுவேளா? உங்க பொண்ணை பத்தி யாரா தப்பா பேசினா சும்மா இருப்பேளா? பேசி பாருடி, என் பொண்ணு தங்கண்டி. அப்போ என் பொண்ணு என்ன பித்தலையா? முதல்ல இங்க வெளியில போங்க. நான் போக மாட்டேன். உங்களை யாரும் இங்க வரசனா? வெளியில போங்க. நீ யாரடி என்ன போக சொல்றதுக்கு? போங்க வெளியில. நான் போக மாட்டேன். போறடா இல்லையா? போக மாட்டேன். நிறுத்துங்கடி. இந்த கேவலமான அசிங்கம் முடிச்ச சண்டை எல்லாம் நடு ரோட்ல போய் போடுங்க. இது என்ன வீடா மீன் மார்க்கெட்டா? அலமேல நீ போ. பாட்டி வா வைதேகி. எங்க ஸ்னேகா? எங்க ஸ்னேகா? ஏய் ஏய் ஸ்னேகா. சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல் அவளுக்கு. ஸ்னேகா, யார் அந்த ஈஸ்வரன்? சொல்லுடி, யார் அந்த ஈஸ்வரன்? நீ எதுக்கு அவாத்துக்கு போன? உனக்கு அவாத்துல என்ன வேலை? இதெல்லாம் கேட்கறதுக்கு நீ யாரு? ஸ்னேகா, இதெல்லாம் கேட்க நீ யாருன்னு கேட்டேன். நான் உன்னை பெத்தவ இல்ல, என் குழந்தைய தொலைச்சவ. சரி, அதை விடு. ஈஸ்வரன் யாரு? காயத்ரி எங்க? ஈஸ்வரன் யாருன்னு சொல்லு. காயத்ரி எங்க இருக்கான்னு நான் கேட்டேன். என் குழந்தைய தொலைச்சிட்டு எந்த மூஞ்சி வச்சு நீ என் வீட்டுப்படி ஏறி வந்திருக்க? குழந்தை இல்லாம என் வீட்டு வாசலே மிதிக்க கூடாதுன்னு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல. காயத்ரி 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 மேல உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா? எங்களுக்கெல்லாம் அக்கறை இல்ல. ஈஸ்வரன் யாருன்னு நேரடியா பதில் சொல்ல துப்பு இல்ல. என்னென்னமா பேசி மழுப்புறியா நீ? முதல்ல இந்த ஆத்த விட்டு வெளியில போ. ஸ்னேகா, போ. போய் என் குழந்தையோட திரும்பி வா. இல்லன்னா உன் கழுத்தை பிடிச்சி உன்னை வெளியில தள்ளிடுவேன். என்னம்மா அது? பாட்டி, ஏன் கண்டவங்களை எல்லாம் நம்மத்துக்குள்ள விடுற? யாரடி கண்டவ? என்ன பார்த்தா கண்டவன் சொல்ற? நான் உன்னை பெத்தபடி ஸ்னேகா. இது பாரு, நீ பண்றது எதுவுமே சரியில்லை. அந்த ஈஸ்வரன் நல்லவன் இல்லடி. அவன் சரியான ஆள் இல்லைன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான். நீ கண்ட இடத்துல போய் திரும்பி மாட்டிக்காத. நீ முதல்ல வெளியில போ. ஸ்னேகா, வெளியில போ. ஸ்னேகா, வெளியில போ. ஸ்னேகா, சொல்ற வெளியில போ. ஸ்னேகா, நீ போற பாதை சரியில்லை. ஸ்னேகா, அடம் பிடிக்காத. நான் சொல்றது கேளுடி. ஐயோ, வெளியில போ. ஏம்மா, உன் மனசுல நீ என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? இது உனக்கு அவசியம் இல்லாத கேள்வி. போறதுனா நீயும் அம்மாவோட சேர்ந்து போயிருக்க வேண்டியதானே? உங்க அம்மா வரலன்னா ஏன் வரலன்னு அழுகுற. அவளை கொடுமைப்படுத்தினதுனாலதான் இப்படியெல்லாம் அனுபவிக்கிறேன்னு ஜுரத்துல புலம்புற. அவ வந்துட்டான்னா கழுத்தை பிடிச்சி வெளியில தள்ளி கதவு சாத்துற. எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. உனக்கு புரியலன்னா எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஸ்னேகா ஒரு புதிர்னு வச்சுக்கோ, இல்லன்னா ஒரு கேள்விக்குறின்னு நினைச்சுக்கோ. ஆனா ஒண்ணு, நான் என்ன செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். நான் இப்போ எதுக்கும் துணிஞ்சிட்டேன். இப்போதைக்கு இதுதான் என்னோட பதில். போருமா? எதுக்கும்னா
ஸ்னேகா, இந்தம்மா இந்த மாத்திரையை சாப்பிட்டு பாலை குடி. வேண்டாம் பாட்டி. இதுக்குள்ள இருக்கிற உசுருக்கு பசிக்குமே. உடம்பு ஆரோக்கியத்துக்கு மருந்து சாப்பிடலாம் பாட்டி. மனசு ஆரோக்கியமா இல்லையே, சோர்ந்து போயிருக்கு. அது நம்ம கையில தான் இருக்கு. தப்பு தண்டா செய்யாம இருந்தா மனசுல எதுக்கு குழப்பம் வருது? நடத்த சரியா இருந்தா மனசு தெளியும். மனசு தெளிஞ்சா உடம்பு தெளியும். சந்தோஷமா இருக்கும். பாட்டி நீ என்ன சொல்லிட்டு இருக்க? உங்க அம்மா என்ன கேட்டான்னு அவளை திட்டி அனுப்புன. அவ கேட்டதுல என்ன தப்பு? அந்த ஈஸ்வரி யாரு, நீ ஏன் அங்க போன அப்படின்னு கேட்டா. அவளுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரி, இப்ப நான் கேக்குறேன், எனக்கு பதில் சொல்லு. அந்த ஈஸ்வர் யாரு? உனக்கு ஏன் அவன் பணம் கொடுத்தான்? நீ வந்த உடனே கணுத்தடியில போய் தலையில தண்ணி ஊத்திட்டு வர்றியே, ஏன் அது? நில்லு, சொல்லுமா. எனக்கு ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிற? நாங்க உனக்கு நல்லதுக்கு தானே சொல்றோம். நீ ஏதாவது வம்பு தும்புல மாட்டிக்கிட்டா உன்னை யாரு காப்பாத்துறது? எனக்கு யாரும் தேவையில்லை. என்னை காப்பாத்திக்க எனக்கு தெரியும். இப்பவும் ஈஸ்வர யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியம்மா. பாட்டி, நான் ஒரு இடத்துக்கு போறேன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது என்னன்றதை இப்ப கேட்காத. கால நேரம் வரும்போது காரணமும் உனக்கே புரியும். போருமா? போய் பாரு. ஏமா இப்படி கீழே உட்காந்துட்ட? மேல உட்கார வேண்டியதானே? பரவாயில்லண்ணா, இதே சௌரியமா இருக்கு. ஏன் சோகமா இருக்க? ஸ்னேகாவத்துக்கு போயிருந்தேன்னா அவ என்ன மதிக்கவே இல்லை. என்கிட்ட முகம் கொடுத்து கூட பேசலண்ணா. திரும்பி எங்காத்துக்கு வந்து ஏன்னா உன்னை கழுத்தை பிடிச்சு வெளில தள்ளுவேங்கிறா. அவ்வளவு திமிரு ஆயிடுச்சு அவளுக்கு. அதுல கொஞ்சம் கூட சூடு சொன்ன திமிரு எதுவுமே நமக்கு இல்லையே. வாமா, எங்க வரலையேன்னு பார்த்தேன். ஸ்னேகா என் மேல கோவப்படுறதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குண்ணா. அவ குழந்தைய தொலைச்சவ நான் தானே. சரிம்மா, இப்பதான் குழந்தை கிடைச்சிருச்சு இல்ல, அது பத்திரமா ரோஜா வீட்டுல வளருதுன்னு நீ சொல்ல வேண்டியதானே? ஐயோ வேண்டாண்ணா, அதோட வந்தது வேணா. இவ ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்க மாட்டா. அடுத்த நிமிஷம் ரோஜா வீட்டுல போய் நிப்பா, குழந்தைய கேப்பா. அவ கொடுக்க மாட்டேன்பா. ஏதாவது ரோஜா எவ்வளவு அவமானப்படுத்துவா. இவ தாங்க மாட்டா. அதோட ரணக்களம் தான். என்னடி பெருசா பில்டப் கொடுக்கற? அவ ஸ்னேகா குழந்தை தானே. லக்ஷ்மிமா, உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. குழந்தை நல்லபடியா வளரணும்னா அது ரோஜா கிட்ட தான் இருக்கணும். என்ன கர்மமோ, அவ புருஷனை இவ வச்சுக்கிறா, இவ குழந்தைய அவ வச்சுக்கிறா. நல்ல குடும்பம். எனக்கு தலையே சுத்துது. குட் நைட், நீ போய் படுக்கலாம். என்னதுக்கு துரத்துறதுலயே குறியா இருக்கிறீங்க? நான் போக மாட்டேன். அண்ணா, அந்த ஈஸ்வரனை பத்தி அவகிட்ட கேட்டேன்னா பாவி பொண்ணு வாயை திறக்க மாட்டேங்கிறாளே. ஈஸ்வரனை பத்தி நானும் அரச புரசலா விசாரிச்சேம்மா. கிடைச்ச தவளை வச்சு பார்க்கும்போது அது அவ்வளவு நல்லதா இல்ல. அண்ணா, சங்கீத நாட்டியம்னா அப்படியே பைத்தியமா ஆயிடுவாராம். அவ்வளோ கலாரசனை உள்ளவராம். அதுவும் சங்கீத சம்மந்தப்பட்ட பெண்கள்னா விடவே மாட்டாராம். பகவானே, என்னென்ன சொல்றீள்? கலைத்துறையை சேர்ந்த பெண்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பாராம். அதே நேரத்துல அவங்கள ஆசைநாயகியாவும். இதை உண்மைன்னு நம்பிடவும் முடியாது, பொய்ன்னு தள்ளிடவும் முடியாது. வதந்தியா கூட இருக்கலாம். சரி, என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். நீ போய் படு. சரிண்ணா, குட் நைட். ஸ்னேகாவை நான் எப்படி காப்பாத்த போறேன்னா? ஹேய், அலைமேலவ அடிச்சு துரத்துனதுனால உண்மையை மறைச்சிட முடியாது. இத பாரு, நீ ராத்திரி பூரா அழுது தீத்தாலும் உன் தலைவிதிய மாத்த முடியாது. ஸ்னேகா, மகாலட்சுமி மாதிரி இருக்கிற. இந்த மாதிரி அலங்காரத்துல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்னம்மா விசேஷம்? அது அது வந்து எங்க போற இவ்வளவு அலங்காரமா? கல்யாணத்துக்கு போறேன். யாரு கல்யாணம்? அவரு உனக்கு அவங்களெல்லாம் தெரியாது. என்னமோம்மா, நீ கல்யாணத்துக்கு போற மாதிரி தெரியல. நீயே கல்யாணம் பொண்ணு மாதிரி தெரியுது. என்னம்மா பேசாம இருக்கிற? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை பாட்டி. கமலேஷ் தம்பி, கமலேஷ் தம்பி, எங்க வந்தேள்?
எதுக்கு வந்தேள்? என்னடி எதுக்கு வந்தேள் தேள் கொட்டுற மாதிரி கேட்டுட்டே இருக்கே. நான் ஒண்ணு உன்னை பார்க்க வரல, பாட்டிய பார்த்து சோபா கல்யாண விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆமா, நீ என்ன இப்படி அலங்காரமா நகை நட்டு பட்டு புடவை, யாருக்காக இந்த அலங்காரம்? ஷட் அப். முதல்ல வெளில போங்க. இந்த மொட்டை அதிகாரம் எல்லாம் என்கிட்ட மட்டும்தானா? ரோஜாவை பார்த்ததும் உன் வாழை சுருட்டி கால் கடியில வச்சுப்பியா? நான் ஏன் அவளை கண்டு பயப்படணும்? அப்புறம் ஏன் உன் குழந்தைய அவளாண்ட விட்டு வச்சிருக்கேன்? என்ன சொல்றீங்க? ஓஹோ, உனக்கு விஷயமே தெரியாதா? ஷாபாஷ். என்னாச்சு என் காயத்ரிக்கு? காயத்ரிக்கு என்ன சொல்லுங்க, சொல்லுங்கன்றேன்ல. உன் குழந்தை காயத்ரி ரோஜா ஆத்துல இருக்கா. ரோஜா தான் காயத்ரிய வச்சுன்னு இருக்கா. இது போய் நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எப்படி இது தெரியும்? எப்படியோ தெரியும், அது இருக்கட்டும். இப்ப நீ என்ன பண்ண போற? நான் இப்பவே போறேன். போய் என் குழந்தைய அந்த அரக்கி கிட்ட இருந்து காப்பாத்துறேன். ஏ கிழவி, இவ என்ன இவ்வளவு அலங்காரமா எவன மயக்க போறா? அப்பத்தம்மா பேசாத. அவ யார் வீட்டுக்கோ கல்யாணத்துக்கு போறா. யார் சொன்னது? அவதான். அவ சொன்னா நீ நம்பிடுறதா? அதெல்லாம் பொய். அப்ப எது உண்மை? அத அவகிட்டயே போய் கேளு. அவ எங்க போறான்னு எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊரு உலகத்துக்கே தெரியும். அம்மாவும் பொண்ணும் அடிக்கிற கொட்டம் இந்த ஊருக்கே தெரியும். முன்னாடி அம்மா கொட்டம் அடிச்சுட்டு இருந்தா, இப்ப பொண்ணும் சேர்ந்து ஆட ஆரம்பிச்சுட்டா. தில்லை ஸ்தானம் பேரையே நாரடிக்கிறதுக்கு துணிஞ்சிட்டாளுங்க. என்ன ஜென்மங்களோ. இத சொல்லத்தான் இங்க வந்தியா? உங்ககிட்ட சண்டை போட்டு வந்த பிறகு தேடி வந்து குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு போறியே, நீ உருப்படவியா? கிளம்பு கிளம்பு. ஏ கிழவி, நீ ஆத்து பக்கம் வருவேல, அப்ப உன்னை கவனிச்சுக்கிறேன். இவன் ஏதேதோ சொல்லிட்டு போறாள. ஸ்னேகா எங்க போறா? எனக்கு பயமா இருக்குதே. பிடிங்க பிடிங்க பிடிங்க. ஐயோ, இந்த கேட்ச் பிடிங்க. பிடிங்க 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 பிடிங்க. விட்டுட்டீங்களே, பிடிக்கணும்ல. ஏய், மண்ணு தொடக்கூடாது. இங்க வாங்க. ஏய், சொன்னா கேளுங்க குட்டி. இங்க பாரு. ஏய், வாங்க 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 வாங்க. போதும், விளையாண்டது போதும். போலாமா? குட் குட். மெதுவா வந்து பிடிச்சி சொக்கு 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 சொக்கு. காயத்ரி மடியில வச்சு கொஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துருக்கா? காயத்ரி நம்ம குழந்தைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருதா மகேஷ்? என்ன மேடம் சொல்றீங்க? காயத்ரி ஏன்? ஐம் சாரி, ஐ மீன் உங்க குழந்தையா? நம்ம குழந்தை மகேஷ். நான் உங்க பொண்டாட்டி. காயத்ரி நமக்கு பிறந்த குழந்தை. மகேஷ், சாரி மேடம், இது உங்க குழந்தைன்னு எனக்கு தெரியாது. ஜானகி அம்மா ஏதோ அநாத ஆசிரமத்துல வேலை செய்யறாங்க, அங்கிருந்து இந்த குழந்தைய தூக்கிட்டு வந்தாங்க. என்ன மகேஷ் இப்படி சொல்றீங்க? காயத்ரிமா, உனக்கு என்னடா இப்படி ஒரு நிலைமை? இப்படி உன்னை பெத்தவனா உன்னை நடு ரோட்ல பிச்சை எடுக்க விட்டுட்டேன். உங்க அப்பாக்கு ஒன்னும் ஞாபகமே இல்ல. இனிமே உனக்கு இந்த மாதிரி கொடுமையெல்லாம் நடக்க கூடாது காயத்ரி. நீ பாட்டிக்கிட்டயும் இருக்க வேண்டாம், இங்கேயும் இருக்க வேண்டாம். ஏன் கூட வந்துரு, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிறேன். நம்ம அதுக்கு போலாமாடா? வா, நம்ம நம்மத்துக்கே போயிடும். ஐயோ ரோஜா, இது ஏன் கஸ்டடியில இருக்கிற குழந்தை. தொட்ட கைய முறிச்சிருவேன். மரியாதை வெளியே போ. இங்க பாரு, காயத்ரி ஏன் குழந்தை? அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நீ கொண்டு வந்து இந்த குழந்தை விடலையே. வைதிக அம்மா தான் இந்த குழந்தைய என் பொறுப்புல விட்டுட்டு போயிருக்காங்க. அம்மா கொண்டு வந்தாளா? அப்ப குழந்தை இங்க இருக்கிற விஷயம் அம்மாக்கு தெரியுமா? தெரிஞ்சு என் தாய் பாசத்தோட விளையாடி இருக்காளா? சரி, யார் விட்டா என்ன? அவ ஏன் குழந்தை. என்ன தடுக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி நினைச்சா தாராளமா நீ போலீஸ் ஸ்டேஷன் போ. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனா வைதேகி அம்மா இங்க வராம குழந்தை உனக்கு கிடைக்காது. அப்படியா? என் குழந்தை இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா அம்மாவை நான் சும்மா விட மாட்டேன். வைதேகி அம்மாக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். அதனாலதான் இந்த குழந்தைய என்கிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. அவ்வளவு மோசமான தாயா நீ இருந்திருக்க. இந்த குழந்தைய வளர்க்குற அருகதை உனக்கு நிச்சயமா இல்ல. போ, நீதியை உங்க அம்மா கிட்ட போய் பேசிக்கோ. இடத்த காலி பண்ணு. என்ன ரோஜா, குழந்தை அண்ணாத என்ன? இப்ப இவங்க என்னன்னா குழந்தை இவங்களுதுன்றாங்க. என்ன இதெல்லாம்? ஒரு வகையில பார்த்தா இந்த குழந்தையும் அனாதை குழந்தை தான்.
அது புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏய், நில்லு நில்லு. ஏதோ திறந்து வீட்டுக்குள்ள வந்து வள்ளு வள்ளுன்னு குலைக்கிற மாதிரி குலைக்கிற. அம்மா, என் குழந்தை எங்க? அது என் குழந்தை எங்க? என்ன கேட்டா? உன்னை கேட்காம நீ என் குழந்தைய ரோஜா கிட்ட போய் கொடுத்த? அது உனக்கு எப்படி? குழந்தை ஏன் ரோஜா கிட்ட போய் கொடுத்த? அவ என்னோட பரம எதிரி, ஜென்ம விரோதின்னு உனக்கு தெரியாது? இது தெரிஞ்சு நீ குழந்தைய போய் ரோஜா கிட்ட கொடுத்திருக்கேன்னா உனக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? அவ உனக்கு தாண்டி எதிரி, எனக்கு இல்ல. நீயா குழந்தைய காப்பாத்தின? அவ தாண்டி குழந்தைய பிச்சைக்காரங்கிட்ட இருந்து காப்பாத்தினா. இன்னும் கேட்டா அவ எத்தனையோ மேல் ஒன்ன விட. அம்மா, அபத்தமா பேசாத. என் மகேஷ் என்கிட்ட இருந்து பறிச்சுண்டவ அவ. இப்போ என்ன பழி வாங்குறதுக்காக நாடகம் ஆடி என் குழந்தைய என்கிட்ட இருந்து பிரிக்கிறா. ஆமா, என் குழந்தைய என்கிட்ட கொடுக்க கூடாதுன்னு நீதான் அவகிட்ட சொன்னியாமே. ஆமாண்டி சொன்னேன். அதுக்கு என்ன இப்போ? நீ குழந்தைய வளர்த்து கிழிச்சு. குழந்தை உன்கிட்ட வளர்ந்தா நாசமா போய் நடு தெருவுல நிக்கும். அதனாலதான் ரோஜா கிட்ட உன்கிட்ட குழந்தைய கொடுக்க கூடாதுன்னு சொன்னேன். அம்மா, மரியாதையா என் கூட வந்து குழந்தைய ரோஜா கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கற. இல்ல நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியிருக்கும். போடி, கோர்ட்டுக்கே போ. என்ன பூச்சாண்டி காமிக்கிறியா? குழந்தைய தர முடியாது. உன்னால ஆனதை பாத்துக்கோ போ. அம்மா, என்னம்மா ஒரு தாயை இப்படி தவிக்க விடுற? பாவி, நீயும் ஒரு தாய் தானே. என் தவிப்பு உனக்கு புரியலையாமா? சும்மா நீலி கண்ணீர் வடிக்காதடி. குழந்தைய தொலைச்சு தாய் மாதிரியா நீ இருக்க? நன்னா பளபளன்னு பட்டு புடவைய கட்டிண்டு நகை நட்டை போட்டுண்டு தலை நிறைய பூ வச்சுட்டு கல்யாணம் பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்க. அம்மா, இது உனக்கு தேவையில்லாத ஆராய்ச்சி. சே, கேடு கட்டவளே. உன் கூட சேர்ந்து என் பேத்திய நாசமாறதுக்கா? உன்ன மாதிரி கேடு கட்டவகிட்ட என் பேத்தி வளர்றத விட ரோஜா மாதிரி நல்லவகிட்ட வளர்க்கோண்டி. அம்மா, ஏன் குழந்தை என் சக்காலத்தி கிட்ட வளருமா? ஏய், நிறுத்து நிறுத்து. அவளுக்கு நீ சக்களத்தியா இல்ல உனக்கு அவ சக்களத்தியா? நல்லா இருக்குடி கதை. தாலிய கட்டிக்கிட்டு வந்தவ அவ, அவ புருஷனை பறிச்சவ நீ. என்னமா உன் வாழ்க்கை அவ கெடுத்த மாதிரி அவள சக்களத்திங்கிற? அடங்குடி, ரொம்ப ஆடாத. அம்மா, ஏன் குழந்தை அந்த ரோஜா கிட்ட வளர கூடாது? ரோஜா உன்ன பொண்ணா பெற்றிருந்தா எத்தனையோ சந்தோஷப்பட்டிருப்பேன். ஆனா ஒரு பாஷாணத்தை 10 மாசம் வயத்துல சுமந்திருக்கேன். ஒரு விஷ செடிய பெத்து வளர்த்திருக்கேன். நீ எக்கேடோ கேட்டு ஒழி. முதல்ல இந்த ஆத்த விட்டு வெளியில போ. இப்ப நீ என் கூட ரோஜா ஆத்துக்கு வர போறியா இல்லையா? காயத்ரியா என்கிட்ட ஒப்படைக்க போறியா இல்லையா? இது என்ன தெரியுமா? இதானே என்கிட்ட உதவ வாங்கினது இல்லல. அந்த நல்ல நாள் இதுதான். இன்னும் 2 நிமிஷம் நீங்க இருந்த அந்த நல்ல நேரம் இப்ப வர. வெளியில போடி. நான் என்ன பண்ணினா நீ கதறிண்டு காயத்ரி என்கிட்ட ஒப்படைப்பேன்னு எனக்கு தெரியுமா? கரெக்டா போடி. நீ செத்தா கூட நான் மட்டும் தான் வருவேன். பேத்தி தூக்கின்னு வரமாட்டேன். அம்மா, என் கோவம் வைராகியத்தை பத்தி எல்லாம் உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கோவம் வைராகியம் எல்லாம் எங்க வந்தது? என்கிட்ட தானே. நீ ஆலமரம்னா அதுக்கு அஸ்திவாரமே நான் தாண்டி. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இப்போ இங்க வெளியில போனி.